நம்ம ஹீரோ வண்டியில போய் இருக்க போகும்போது வண்டியில ஒரு டெட் பாடி கிடக்கிறத பாக்குறான். அந்த டெட் பாடி ஓரமா எடுத்துட்டு வந்து போட்டுட்டு வாட்ச் செயின் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இதை கொடுக்கறது கண்டிப்பா போவான். அங்கே போய் பார்த்தா ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. சோ இவன் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவான். போலீஸ் வந்த உடனே ஹீரோ அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். போலீஸ் உடனே டெட் பாடி எங்க கிடக்குன்னு பார்க்க ஹீரோவை அவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த கொலை பண்ண 4 பேருமே பக்கத்து ஸ்டேஷன்ல போய் சரண்டர் இருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் அந்த டெட் பாடி வெயில கிடக்குதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து நிழல்ல போட்டிருப்பான். அதனால அந்த கேஸ் வந்து பக்கத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்ப பார்த்தா பக்கத்தூர் எஸ்ஐ இறந்து போனவன் கழுத்துல 30 பவுன் நகை இருந்ததா கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த நகையை இவன் தான் எடுத்து கொண்டு போய் வச்சிருப்பான். ஒழுங்கா கூட்டிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா பாதி பாதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே ஹீரோ கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல அடிச்சு விசாரிப்பாங்க. அப்ப பார்த்தா ஹீரோ அன்னைக்கு நான் மட்டும் இல்ல அங்கே ஒரு பாட்டியும் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பாட்டியை இவன் தான் கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பான். இப்ப போலீஸும் அந்த பாட்டியை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பாட்டி டெட் பாடியும் நான் பார்க்கல, நகையும் எடுக்கலன்னு சொல்லிடுவாங்க அந்த பாட்டி. இப்ப போலீஸும் பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு நகை இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எதுவும் கிடைக்கல. அப்புறம் பேங்க்ல எதுவும் நகை போட்டுருக்காங்களான்னு சொல்லி விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பயும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்ப பார்த்தா கோர்ட்டுக்கு கேஸ் வந்துருது. ஜட்ஜ் இவங்க 2 பேரும் எடுத்துக்காங்களான்னு கேட்பாங்க. எடுக்கலன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க சாட்சி இல்லாதனால. அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு வாஷிங் மிஷின் கடைக்காரரு ஒரு பாட்டி வாஷிங் மிஷின் வாங்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நகையை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தா இன்னொருத்தவர் வந்து ஒரு பாட்டி ஏசி வாங்கிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நகையை கொடுத்தா நகையை கொண்டு வந்து காமிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அந்த பாட்டி தான் அந்த டெட் பாடியில கிடக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க ஊர் விட்டு போகும்போது ஹீரோட ஒய்ஃப் வருவாங்க. அவங்களுக்கு கல்யாண பரிசா ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து பாட்டி பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.